அனைவருக்கும் இனிய மார்கழி 25 வெள்ளிக்கிழமையோடு கூடிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஒரு ஆன்மீக பதிவு தான். காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியாச்சு. அதே மாதிரி நிலைவாசலில் 6 to 7 சுக்கரஹோரையில் சுக்கர பகவானையும் வேண்டிக்கிட்டு நல்லபடியாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. சுக்கரஹோரை பூஜைங்கிறது பெரிய விஷயம் இல்லை. 6 to 7 சுக்கர ஹோரையில் சுக்கர பகவானை மனசில் நினச்சிக்கிட்டு, சுக்கரன் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற வெள்ளிங்கிற ஒரு கிரகம், நவகிரகங்களில் வெள்ளி வரக்கூடிய கிரகம் தான் சுக்கரன். அவரை வணங்கும் போது மகாலட்சுமி தாயாருடைய அந்த ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மகாலட்சுமி தாயாரோட ஆசை இருந்தாலே அங்கே நம்மளுடைய பெருமாள் நாராயணன் அவருடைய ஆசையும் பரிபூர்ணமாக இருக்கும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். நிலைவாசல் தீபம் ஏற்றுறதுங்கிறது நம்ம மாட தீபமாக ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். என்கிட்ட மாடம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நான் முக்காலி போட்டு கொஞ்சம் ஹைட் வச்சு ஏற்றி தான் எப்போவுமே விளக்கு ஏற்றுவேன். கீழே தரையோட நிலைவாசலுக்கு கீழே இருக்க மாதிரி ஏற்றாமல் கொஞ்சம் ஹைட்டாக ஏற்றிக்கோங்க. இல்லைனா விளக்கு கொஞ்சம் நம்ம ஹைட்டாக வாங்கி ஏற்றிக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி செய்யுங்க. அதுக்கப்புறம் நம்ம கோலம் போட்டு நல்லபடியாக இன்றைக்கி எல்லா பூஜையும் நல்லபடியாக சிறப்பாக பண்ணியாச்சு. தேய்பிறை சஷ்டியில் நேற்று நான் வேல் வழிபாடு கோவிலில் போய் தான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். நேற்று மதியத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி மதியம் 12:30 வரைக்குமே இருக்குது. அதனால் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை முடித்ததுக்கப்புறம் 6 to 7 சுக்கரஹோரையில் வெள்ளி தீபம் ஏற்றுவேன். எப்போவுமே சுக்கரனுக்கு உரிய ஒரு உலோகம் அப்படின்னா அது வெள்ளி. அதனால தான் சொல்லுவாங்க, தங்கம் வாங்குறதுக்கு முன்னாடி வெள்ளி வாங்கிட்டு தங்கம் வாங்கினா அந்த தங்கம் இன்னும் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வெள்ளியை நம்ம வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் நான் நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் 1ஆம் தேதி நான் கூட போட்டிருப்பேன். எப்போவுமே இதை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். நியூ இயர் அன்னைக்கு நான் மெட்டியும் கொலுசும் வெள்ளி வாங்குவேன். தங்கம் வாங்கணும்னு நினைக்க மாட்டேன். அது வாங்குறது அது ஒரு அதிர்ஷ்டம், நமக்கு ஆண்டவன் அருள் இருந்தால் கிடைக்கட்டும். ஆனால் வெள்ளி மட்டும் எப்படியாவது நியூ இயர் அன்னைக்கு ஒரு மெட்டியாவது இல்லை ஒரு மோதிரமாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். அந்த வருஷத்தில் நகையும் எனக்கு எப்படியாவது அது அரை பவுனோ காப்பவுனோ ஒரு கிராம் காயினோ சேர்ந்துடும். ஸோ இது என்னுடைய நம்பிக்கை. நம்மலாம் ஏன் இந்த காசு பணத்துக்கெலாம் ஆசைப்படணும்? சாமி மட்டும் கும்பிட்டா பத்தாதா அப்படின்னா, நம்ம சாமிக்கு ஏதாவது நம்ம பூ வாங்கணும், எண்ணெய் வாங்கணும், ஊதுபத்தி வாங்கினாலும் அதுக்கு காசு வேணும். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட காசு இருந்தால் மட்டும்தான் நமக்கே ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வரும். அழகு இல்லாட்டியும் பரவாயில்ல, படிப்பு இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஆனால் காசு இருந்தால் மட்டும்தான் நமக்கே ஒரு தைரியம் இருக்கும். பாக்கெட்டில் இப்போ ஒரு 100 ரூபா இருந்துச்சு அப்படின்னா நம்ம தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசில் சொல்லும். ஸோ அதனால தான் நம்ம அந்த ஹோரை நேரம், அந்த நேரத்தில் விளக்கேற்றுறது, ஒரு குறிப்பிட்ட பரிகார தீபம் ஏற்றுறது, இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். நாங்கள் வாங்கின பொருளை நாங்கள் முதல்ல பிளான் பண்ணது நியூ இயர். ஆனால் அப்போ சரியாக வரல. அதே மாதிரி நாங்கள் விரும்பின கலர் அதுவும் லேட்டாகவும் 6 மாதம் ஆகும்னு சொன்னாங்க. அப்பையும் பார்த்தீங்கன்னா சரி இன்னும் 4 இருக்குது போல இருக்குது அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஏதோ ஒரு வழியில் நல்லபடியாக எங்களுக்கு முருகனுடைய அருளால் அந்த குலதெய்வத்தோட ஆசையோட தேய்பிறை சஷ்டி போன மாதம் நான் ஏற்றின விளக்குக்கு இன்றைக்கி இந்த மாதம் உங்ககிட்ட சொல்கிறதுக்காகவே அந்த முருகன் அந்த பலனை எனக்கு கொடுத்துருக்காரு. அதனால இன்றைக்கி நான் வாழைப்பழ தீபம் ஏற்றும் போது எந்த வேண்டுதலும் வைக்கல, நன்றியை மட்டும் சொல்லி அந்த வாழைப்பழ தீபத்தை ஏற்றினேன். அதே மாதிரி வீடு கடன் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வீடு கட்டணும், நோய்கள் அகலணும்னு நினைக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு இந்த வாழைப்பழ தீபத்தை ஏற்றினேன். இன்னைக்கு சாம்பிராணி இந்த பால் சாம்பிராணி தீர்ந்து போச்சு. அதனால் தசாங்கம் ஏற்றிருந்தேன். ஊதுபத்தி நல்ல நறுமணமாக இருந்தது. ஸோ அதையும் வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு சூரிய பகவானுக்கும் பார்த்திங்கன்னா நான் ஊதுபத்தி சூடம் சாம்பிராணிலாம் காமிச்சேன். எப்போவுமே காமிப்பேன். ஏன்னா சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நவகிரகங்களுக்கெல்லாம் தலைவர். அவரை வணங்கும் போது நமக்கு பொருளாதாரத்துலேயும் அதே மாதிரி நமக்கு அந்த பதவி உயர்வு, வேலை, இந்த மாதிரி விஷயங்கள தடை இருந்தாலும் சூரிய வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நல்லதே நடக்கும். அதே மாதிரி வாசல்ல இருக்க கற்பக விநாயகர், அவரை வணங்கிட்டு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அந்த விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதனால தான் நம்ம பூஜை பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். மனசை ஒரு நிலையாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு குலதெய்வம், அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த பூஜையை நான் செய்ய போகிறேன், என் கூட எப்பவும் துணையாயிருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை வணங்கினதுக்கப்புறம் முழுமுதற் கடவுளான விநாயகர், அதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த பூஜை பண்ணாலுமே அது நமக்கு முழுசான பலன் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் எப்படி விளக்கேற்றுறீங்கன்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. இது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். குலதெய்வம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது நம்மளுடைய சேனலில். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். குலதெய்வ பிளேலிஸ்ட்டில் எப்படிலாம் நான் விளக்கேற்றுறேன், எப்படி அந்த குலதெய்வ பானையை வைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக பாருங்கள்.
அதே மாதிரி நேற்று ஈவினிங் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு லக்ஷ்மி குபேர பூஜை வந்து பண்ணியிருந்தேன், சில்லறை அர்ச்சனை. அதனால் வந்து அவங்கள எப்போவுமே வந்து வெள்ளிக்கிழமை காலையிலையும் அவங்களுக்கு வந்து விளக்கேற்றி நல்லபடியாக வந்து வழிபாடு வந்து செஞ்சாச்சு. பூஜை ரூமில் கண்ணாடி வந்து கண்டிப்பாக வைங்க. நீங்கள் வைக்கிற கண்ணாடி வடக்கு இல்லைன்னா கிழக்கு பார்த்த மாதிரி வைங்க. அதில் வந்து அந்த மங்கள பொருட்கள்லாம் தெரிகிற மாதிரி வைங்க. மஞ்சள், குங்குமம், சில்லறை அர்ச்சனை பண்ணுற குபேர காயின், அப்புறம் வந்து அன்னபூரணி தாயாரோட அந்த அரிசி வச்ச அந்த சிலை, அது மாதிரி வச்சிங்க அப்படின்னா தன தானியம் செல்வம் எல்லாமே வந்து பெருகிற மாதிரி அந்த கண்ணாடியில் வந்து பிரதிபலிக்கும். அது நம்ம பாசிட்டிவான ஒரு விஷயத்த நமக்கு கொடுக்கும். கண்ணாடியில் வந்து என்ன பிரதிபலிக்குதோ அது வந்து அப்படியே வந்து இரட்டிப்பாகும். ஸோ அதனால் வந்து நமக்கு இந்த மாதிரி விஷயங்களை நான் கண்ணாடி முன்னாடி வச்சுருப்பேன். ஸோ இது மாதிரி வந்து நான் வந்து இன்றைக்கி பூஜை வந்து பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க, கன்னி தெய்வ வழிபாடை பற்றி கேட்டிருந்தாங்க. கன்னி தெய்வ வழிபாடுங்கிறது நம்ம ஜோசியம் பார்க்க போகிறோம், இல்லை வந்து ஏதாவது சோழி போட்டு பார்க்குறோம் அப்படிங்கும்போது உங்ககிட்ட வந்து ஒரு தெய்வம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து எங்களுக்கும் சொன்னாங்க. என் கணவர் கூட காவலுக்கு ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னாங்க. அதுவும் பெண் தெய்வம், மாண்ட கன்னி தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு எப்படி வழிபாடு செய்யணும்னு நாகமணி கோவிலில் அப்பா வந்து அந்த வழிபாடு வந்து அவங்க வீட்லேயே செய்வாங்க. ஸோ அதனால் எங்களுக்கும் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து பிடிச்சது விஷயங்கள் வந்து என்னன்னு கேட்டு சொன்னாங்க எங்களுக்கு. ஸோ அதில் வந்து சந்தன முல்லை வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து வருஷம் மற்ற நாட்கள் அந்த பூவை பற்றி நாங்கள் நினைக்கவே மாட்டோம். ஆனால் மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு அவங்களுக்கு படைக்கிறதுக்கு எப்படியாவது சந்தன முல்லை பக்கத்தில் இருக்க கிராமத்தில் ஒருத்தங்கள்ட்ட சொல்லி பஸ்ஸில் வரும் அந்த பூவை தான் வந்து அவங்களுக்கு சாத்துவோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து புடவை, ஜாக்கெட் பிட்டு, அதுக்கப்புறம் வந்து வளையல், பாசி, பாவாடை, இன்னர்ஸ் முதற்கொண்டு புதுசாக வாங்கி வைக்கணும். அதுவும் வந்து ஒரு பனை ஓலை பெட்டியில் வச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சூடம் காமிக்கக்கூடாது, தேங்காய் உடைக்கக்கூடாது, சாம்பிராணி புகை தான் நிறையா வந்து நாங்கள் வந்து போடுவோம். ஸோ இப்போ அவங்களுக்கு சத்தம் இல்லாமல், மணி சத்தம் இல்லாமல் அமைதியான முறையில் அவங்களுக்கு வந்து வழிபாடு செய்யணும். இதெல்லாம் படைச்சிட்டு அடுத்த நாள் காலையில் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அந்த பனை ஓலை பெட்டியில் வச்சு மூட்டை கட்டி மேலே கன்னி முறையில் வச்சிடணும். அடுத்த வருஷம் தான் அந்த புடவை வந்து எடுப்பாங்க சில பேர். சிலர் வந்து அடுத்த நாளே நினச்சி யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஒரு வருஷமாக அவங்களுக்கு வாங்குகிற அத்தனை பொருட்களையும் அங்கே வந்து வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் அடுத்த மாட்டு பொங்கலுக்கு தான் வந்து எடுத்து அதெல்லாம் வந்து நான் நினச்சிட்டு கட்டுவேன். ஸோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க சிறுவாபுரி முருகனுக்காக வேண்டிக்கிட்டு நமக்கு வந்து வீடு கட்டணும்னு சொன்ன எல்லாத்துக்காகவும் உண்டியலில் வந்து காசு போட்டுட்டு நான் கோவிலுக்கு கிளம்பிட்டேன். அந்த முருகனோட பாதத்தை வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் மகாசக்தி மாரியம்மன் கோயிலில். அந்த முருகன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் வந்து பின்னாடியும் ஒரு கால் முன்னாடியும் இருக்கும். அதாவது வலது கால் வந்து முன்னோக்கி முட்டி மடங்கி வர மாதிரி நம்ம கூப்பிட்டோன்னே ஓடி வர்றதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி இருப்பார். ஏன்னா அதனால தான் அந்த கையை வச்சு காமிச்சேன். அப்படி ஒரு தத்ரூபமாக நமக்கு வந்து பார்க்கணும், உன்னிப்பாக கவனிக்கணும் கடவுளை. அதே மாதிரி கடவுளுக்கு நேராக வந்து சாமி கும்பிடக்கூடாது. சில பேர் வந்து கடவுளை மறைச்சிக்கிட்டு நமக்கு தான் வந்து அருள் தரணும் அப்படிங்கிற மாதிரி, மற்றவங்களுக்குலாம் தரக்கூடாதுங்கிற மாதிரி முன்னாடி போய் நின்று சாமி கும்பிடுவாங்க. அப்படி கும்பிடக்கூடாது. கடவுளுக்கு லெஃப்ட் சைடு இல்லைனா ரைட் சைடு நின்று கும்பிடணும். அவங்களோட கடைக்கண் பார்வை தான் நம்ம மேலே படணும். அதாவது கடைக்கண் அப்படின்னா நமக்கு அவங்க கருவிழி வந்து ஓரத்தில் வந்து வரும் பார்த்தீங்களா, அப்படி வந்து கடைக்கண் பார்வை தான். அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நேராக வந்து நம்ம நின்று இது பண்ணக்கூடாது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்துச்சு, என்னுடைய பூஜை வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு, இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஹைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற அந்த பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.